ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆன்டி ருமேட்டிக் ட்ரக்ஸ். ஸோ ஆன்டி ருமேட்டிக் ட்ரக்ஸ் ஆர் ஆன்டி ருமட்டாய்ட் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து சேம் மீனிங் தான். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது ஒரு க்ரானிக்கான ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ க்ரானிக் மீன்ஸ் டு சிவியர். ஸோ இது ஒரு சிவியரான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் விச் காசஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயின் இன் ஜாயின்ட்ஸ். ஸோ இந்த டிசீஸ் வரதுனால நமக்கு வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம். எங்கே ஏற்படலாம் அப்படின்னா ஜாயின்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் நம்ம பாடியில் ஜாயின்ட்ஸ் லைக் ஹேண்ட்லேயோ இல்லை வந்து நீ, ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் ஜாயின்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அதனால ஸ்வெல்லிங் நடக்கலாம். அப்புறம் ஜாயின்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக நம்மளால் மடக்க முடியாத லெவலுக்கு இது வந்து உருவாக்கிடும். ஸோ இது நமக்கு தமிழில் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா முடக்குவாதம். ஸோ அந்த முடக்குவாதம் அப்படின்னா ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணிப்போம். ஸோ நார்மலாக ஹெல்த்தி ஜாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா போன் இருக்கும், போனை சுற்றி ஒரு சைனோவியல் மெம்பரேன் அப்படின்ற ஒரு கவரிங் இருக்கும். ஸோ இதே நீங்கள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போனுமே எரோட் ஆகிடும், அங்கே சுற்றி இருக்க சைனோவியல் மெம்பரேனுமே எரோட் ஆகிடும். ஸோ அந்த எரோஷன் நடக்கிறதுனால அதை சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டி ருமேட்டிக் ட்ரக்ஸ். ஸோ இந்த டிசீஸை தீர்க்கக்கூடிய ஆரல்ஸ் இதை வந்து கொஞ்சம் சிம்டமை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி ருமேட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட சப்ரஸ் பண்ண போகுது. லைக் சிம்டம்ஸ் சப்ரஸ் பண்ணலாம், ஆரல்ஸ் ஃபுல்லாகவே அந்த டிசீஸை சப்ரஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அதோட சிம்டம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ண போகுது அப்படின்னா இம்யூன் சிஸ்டமை சப்ரஸ் பண்ணுறது மூலயமா தான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சிச்சுவேஷனை நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆன்டி ரொமேட்டிக் ட்ரக்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஏ, பி அண்ட் சி. ஸோ இந்த ஏ, பி ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஒரு சிமிலரான ஒரு வேர்டு ஒன்று பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபையிங். ஸோ மாடிஃபையிங்னா என்ன? மாடிஃபையர்ஸ். ஸோ ஒரு டிசீஸை வந்து அந்த டிசீஸ் கண்டிஷன்லேருந்து ஹெல்த்தி கண்டிஷனாகவோ ஆர்எல்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாகவும் மாடிஃபை பண்ணி மாறுதல் பண்ணி தரது தான் நம்ம வந்து மாடிஃபைங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டிருமேட்டிக் ட்ரக்ஸை வந்து நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம்னா டிஎம்ஏஆர்டிஎஸ், அதாவது டிமார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் வந்து நம்ம 4 கிளாசிஃபிகேஷன் வச்சுருக்கோம். இம்யூனோ சப்ரெசன்ஸ், சல்ஃபசலசின், குளோரோக்வின், கோல்சால், தைமலேட். ஸோ இம்யூனோ சப்ரெசன்ட்டில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் வந்து என்னென்னா மீத்தோட்ரெக்சேட் அண்ட் சைக்ளோஸ்போரின். நெக்ஸ்ட் குளோரோக்வின்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு செகண்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையர்ஸ். ஸோ இது எப்படி ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்கன்னா பிஎம்ஆர்எம்எஸ். ஓகே, ஸோ இதில் 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டாஸ் அண்ட் IL-1 ஆன்டகோனிஸ்ட். ஸோ டிஎன்எஃப் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா. IL-1 அப்படின்னா இன்டர்லியூக்கின். ஓகே, ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒரு போன் அண்ட் கீழே ஒரு போன். ஸோ இந்த 2 போனுக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டிஎன்எஃப் ஆல்ஃபா அண்ட் IL-1 இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஒரு அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை உண்டு பண்ணுறதுக்கான மெயினான ஒரு ரீசனே வந்து டிஎன்எஃப் ஆல்ஃபா அண்ட் IL-1 தான். ஸோ இந்த டிஎன்எஃப் ஆல்ஃபா அண்ட் IL-1 என்ன பண்ண போகுது அப்படின்னா காண்ட்ரோசைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சைனோவியல் மெம்பரேனில் உண்டு பண்ண போகுது. ஸோ அந்த காண்ட்ரோசைட்ஸ் அப்படின்னா அந்த சைனோவியல் மெம்பரேனை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த IL-1 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் வேற என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஆஸ்டியோகிளாஸ்ட். ஸோ ஆஸ்டியோனா போன், கிளாஸ்ட். ஸோ போனை வந்து கிளாஸ்ட், அதாவது போனை வந்து சிதைக்கக்கூடிய தன்மையை உருவாக்க போது இந்த IL-1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது IL-1 வேலை செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎன்எஃப் ஆல்ஃபா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். டிஎன்எஃப் ஆல்ஃபா வேலை செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக IL-1 வந்து வைஸ் வெர்சா அந்த மாதிரி மாறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த காண்ட்ரோசைட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது, ஆஸ்டியோகிளாஸ்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து நம்மளேருந்து ரிலீஃப் பண்ண முடியும். ஓகேவா? தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜுவன் ட்ரக்ஸ். ஸோ அட்ஜுவன்னாலே தெரியும், அட்ஜுவன்னா என்ன? துணைன்னு இருக்கிறது. ஸோ இந்த ட்ரக் வந்து நம்ம அலோன் தனியாக கொடுக்க மாட்டோம். ஐதர் ஏ கிளாசிஃபிகேஷனோடையோ ஆர்எல்ஸ் பி கிளாசிஃபிகேஷனையோ கம்பைன் பண்ணி தான் இந்த ட்ரக்கை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால தான் இதுக்கு பேர் வந்து அட்ஜுவன் ட்ரக்ஸ். ஸோ இது கீழே வரதுக்கூடிய என்ன கூடியதுன்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். ஸோ கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பிரெட்னிசோலோன். ஓகே, இப்போ கம்மிங் டு MOA. ஸோ இந்த மீத்தோட்ரெக்சோயிட் அப்படின்றத ரொம்ப மெயினான யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி ருமேட்டிக்
ட்ரக்ஸ். ஓகே, ஸோ இந்த மீத்தோட்ரெக்சேட் என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் இன்ஹிபிட்ஸ் தி டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ். ஸோ இன்ஹிபிஷனால என்ன தடுக்கிறது. ஸோ டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ் அப்படின்றத வந்து தடுக்க போகுது. ஸோ இது தடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டெட்ராஹைட்ரோஃபோலேட் சிந்தசிஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, டெட்ராஹைட்ரேட் ஃபோலேட் சிந்தசிஸ் வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் ஆகிறதுனால பியூரின் அண்ட் தைமிடைடைட் சிந்தசிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் இந்த டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸை இன்ஹிபிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பியூரின் அண்ட் தைமிடைடைட் சிந்தசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால டிஎன்ஏ சிந்தசிஸ் அண்ட் செல் ரெப்ளிகேஷன் வந்து அதிகமாகும். ஸோ டிஎன்ஏ சிந்தசிஸோ இல்லை செல் ரெப்ளிகேஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் வந்து நமக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது அந்த ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸால வந்திருக்கக்கூடிய ஜாயின்ஸை சுற்றி வந்திருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். அதான் நம்மளோட மெயின் டார்கெட். ஸோ அதனால இந்த மீத்தோட்ரெக்சேட் ட்ரக் என்ன பண்ணுது அப்படின்னா டைஹைட்ரேட் ஃபோலேட் ரிடக்டேஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதை இன்ஹிபிட் பண்ணுறதுனால டெட்ராஹைட்ரேட் ஃபோலேட் சிந்தசிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால பியூரின் அண்ட் தைமிடைலேட் சிந்தசிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டிஎன்ஏ சிந்தசிஸ் அண்ட் செல் அப்ளிகேஷன் வந்து கம்மியாகுது. அதனால சிம்டம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகலாம். சிம்டம்ஸ் ஆஃப் ஆர்ஏ வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு ஃபார்மகோகைனெடிக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதுக்கு இன்னும் என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா ஃபார்மகோ டைனமிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஃபார்மகாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஃபார்மகோ டைனமிக்ஸும் சொல்லணும், ஃபார்மகோ கைனெடிக்ஸும் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபார்மகோ டைனமிக்ஸ் ஓவர், தட் இஸ் வாட் ட்ரக் டஸ் டு தி பாடி. இப்போ ஃபார்மகோ கைனெடிக்ஸ்னா வாட் பாடி டஸ் டு தி ட்ரக். ஓகே, ஸோ இதில் 4 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏடிஎம்இ அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஸோ இந்த மீத்தோட்ரெக்சேட் ட்ரக் வந்து ஓரலாக கொடுத்தோம் அப்படின்னா ஜிஐ ட்ராக்ட் வழியாக அப்சார்ப் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட் மூலியமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மெட்டபாலிசம் ஹெப்பாட்டிக், தட் இஸ் லிவர். எக்ஸ்கிரீஷன் வந்து கிட்னி, மெயினாக யூரின் மூலியமாக எக்ஸ்க்ரீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஹாஃப் லைஃப் ஆஃப் மீத்தோட்ரெக்சேட். மீத்தோட்ரெக்சேட் வந்து லோ டோஸில் கொடுத்தாங்க அப்படின்னா 3 to 10 ஹார்ஸில் வந்து அதோட ஆக்ஷன் வந்து ஹாஃப் லைஃப் வந்து இருக்கும். ஹை டோஸில் கொடுத்தாங்க அப்படின்னா 8 to 15 ஹார்ஸ் வரைக்கும் அதோட ஹாஃப் லைஃப் வந்து இருக்கும். இந்த ட்ரக்கோட ஒர்க் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னா 4 to 6 வீக்ஸ் ஆகும். இந்த ட்ரக் நீங்கள் எடுத்துகிட்டு உடனேலாம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்காது. அட்லீஸ்ட் 4 to 6 வீக்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 month கழிச்சு தான் உங்களுக்கு வந்து ரிலீஃப்ன்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், வாட் இஸ் கான்ட்ரா இண்டிகேஷன்? இந்த ட்ரக் கொடுக்கறதுனால வேறு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுமா அதை சொல்கிறது தான் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ப்ரெக்னென்ட் உமன் கொடுக்கக்கூடாது அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தென் லியூகோபீனியா. ஸோ லியூகோபீனியானா இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லியூகோசைட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். நெக்ஸ்ட் பெப்டிக் அல்சரும் கொடுக்கக்கூடாது. அப்புறம் லிவர் டிசீஸ் இருக்கவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? கம்மிங் டு தி லாஸ்ட் ஏடிஆர். ஸோ ஏடிஆர்னா அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், தட் இஸ் சைடு எஃபெக்ட். இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால என்னென்னலாம் சைடு எஃபெக்ட் வரலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் காமன் சிம்டம் தான், காமன் ஏடிஆர் தான் ரெண்டுமே, நாசியா அண்ட் வாமிட்டிங். தேர்ட் என்னன்னா லிவர் டாக்ஸிசிட்டி. ஸோ லிவரில் ஏதாவது விஷத்தன்மை உருவாகலாம். தேர்ட் இஸ் அலோபீசியா. அலோபீசியா அப்படின்னா ஹேர் லாஸ். ஸோ ஹேர் லாஸ் தான் வந்து அலோபீசி அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வந்து ஃபேட்டிக். ஸோ ஃபேட்டிக்னா வந்து வீக்னஸ், ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, அதான் வந்து ஃபேட்டிக். ஓகே, ஸோ இதோட ஆன்டி ரொமேட்டிக் ட்ரக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.